வந்தே வேதாந்த கற்பூர சாமீகரகரண்டகம் ராமானுஜார்யமார்யானாம் சூடாமணி மகர்நிஷம். திருக்குறுகை பிரான் பிள்ளான் அருளிச் செய்ததாக இந்த ஸ்தோத்திரத்தை, இந்த ஸ்லோகத்தை மகான்கள் அனுசந்திப்பது வழக்கம். அதிலும் குறிப்பாக இந்த கத்தியத்ரயத்தை தாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் ஆரம்பிப்பது வழக்கம். வந்தே வேதாந்த கற்பூர சாமீகர கரண்டகம். அதாவது பகவத் ராமானுஜருடைய பெருமை எத்தகையது என்பதை இந்த ஒரு ஸ்லோகம், இந்த ஒரு சிறிய ஸ்லோகம் நமக்கு நன்கு புலப்படுத்துகிறது. வேதாந்தம், வேதாந்தம் என்பது மறைப்பொருள், உபனிஷத் அர்த்த விசேஷங்கள். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சுள் நிறுத்தினான் என்பதாக மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் தனக்கு செய்தல் இருக்கக்கூடிய அந்த அனுகிரகத்தின் பெருமையை காண்பிக்கிறார் அல்லவா. வந்தே வேதாந்த கற்பூர சாமீகர கரண்டகம். அதாவது சாமீகரம் என்றால் நல்ல உருக்கி வார்த்த தங்கம் என்பதாக பொருள். கரண்டகம் என்றால் பொட்டி. இப்பொழுது நாம் ஒரு நகை வாங்குகிறோம். கடைக்கு சென்று இன்றைய தினத்தில் நகை வாங்கினால் மிகவும் விசேஷமானது, எல்லோரும் சென்று நகை வாங்கலாம், எப்படியெல்லாமோ விளம்பரங்கள் வருகின்றன. அதற்கேற்றாற் போல நாமும் ஆசை கொண்டு, பேராசை கொண்டு நகை வாங்குகிறோம். நகை வாங்குவதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? அந்த நகையை வைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பேழை, ஒரு பெட்டி. சில சமயம் நாம் பல லட்சங்கள் கொடுத்த நகை வாங்குவதை விட இலவசமாக கிடைக்கக்கூடிய அந்த பெட்டிக்குத்தான் அதிகமாக ஆசை கொள்வோம். ஏனென்றால் அந்த பெட்டியிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு அத்தகையது. ஆனால் அந்த பெட்டி மிகவும் சிறந்ததாக இருந்தாலென்றோ நகையானது காப்பாற்றப்படும். அதை நாம் நன்கு உணர வேண்டும். அந்த நகை வைத்து பாதுகாக்கப்படக்கூடியதான ஒரு பெட்டி. சரி, இப்பொழுது நகைக்கு பதில் கற்பூரம். கற்பூரத்தை வெட்ட வெளியில் வைத்தால் என்ன ஆகும்? தமிழில் ஒரு அழகான பழமொழி உண்டு, காற்றில் கரைந்த கற்பூரம் போலே. கற்பூரத்தை நாம் எதுவுமே செய்ய வேண்டாம், அப்படியே வெளியில் வைத்து விட்டோம் என்றால் அந்த காற்றின் வேகத்திலேயே, காற்றிலேயே கற்பூரமானது தானாக கரைந்துவிடும். எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அந்த கற்பூரம் தானாக கரைந்துவிடும் அல்லவா. அதற்காக கற்பூரத்தை ஒரு பேழையில், ஒரு பொட்டியில் வைத்திருப்பார்கள். தற்காலத்தில் உள்ள நம்மை போன்றவர்கள் சுலபமாக புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஏர்டைட் பாக்கெட் அல்லது டப்பர்வேர் வைத்துக் கொள்கிறேன். இந்த டப்பர்வேர் டப்பா என்பது தங்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? கற்பூரம் காற்றில் கரையாமல் அந்த கற்பூரத்தை சேமித்து வைக்கக்கூடியதான ஒரு தங்க பேழை. எந்த கற்பூரம்? வேதாந்தம் என்பது உயர்ந்த கற்பூரத்தை போன்றது, திவ்ய பரிமளம் மிக்கது. அத்தகைய வேதாந்தம் என்னும் கற்பூரம் அது காற்றில் கரைந்து விடாமல் அதனை வைத்து காப்பாற்றக்கூடிய தங்க பெட்டியை போன்றவர் சுவாமி ராமானுஜர். வந்தே வேதாந்த கற்பூர சாமீகர கரண்டகம் ராமானுஜாரியம் ஆரியானாம். ராமானுஜர் காலத்தில் 74 சிம்ஹாசனாதிபதிகள் சுவாமியுடன் கூட இருந்திருக்கிறார்கள். 12,000 சன்னியாசிகள் சுவாமியுடன் வாழ்ந்திருக்கிறார்கள். இத்தனை பேருக்கும், அதாவது இது திருவரங்கத்தில் மட்டும் இருந்த இருப்பு. இது தவிர்த்து எல்லா இடத்திலும் யோசித்து பாருங்களேன். ஆசேத் ஹைமாச்சலம், இமயம் முதல் குமரி வரையிலும் ராமானுஜருடைய திவ்யாக்யா வர்த்ததாம் அவிவர்த்ததாம் திகந்த வியாபினி பூயாகா சாஹி லோக ஹிதைஷினி என்பதாக திக்கெட்டும் ராமானுஜருடையதான ஒரு ஆளுமை, அவருடைய கட்டளை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் ராமானுஜரை வந்து அடிபணிந்து ஓய்ந்து போகிறார்கள் என்றால், அப்பொழுது ராமானுஜர் பூசுரர்களான, அதாவது இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோருக்கும் தலைவர். ராமானுஜாரியம் ஆரியானாம் சூடாமணி மகர்நிஷம். எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும் தங்களுக்கு சிரோபூஷணமாக, தங்களுக்கு அந்த தலையில் சுட்டப்பட்டிருக்கக்கூடிய மகுடமாக, அந்த மகுடத்தில் ஒளிபெருந்திய ரத்னமாக பகவத் ராமானுஜர் என்றோ கொண்டாடுகிறார்கள். சூடாமணி அகர்நிஷம்.
அப்படி ஆரியானாம் சூடாமணி, எல்லோருக்கும் தனிப்பெரும் தலைவராக திகழும் பகவத் ராமானுஜரை, எல்லோருடையதான சிரோபூஷணமாக திகழும் சுவாமி ராமானுஜரை அகர் நிஷம், இரவும் நன் பகலும் நான் தொழுதேத்துகின்றேன். எப்படி அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே என்னும்படியாக அப்பேற்பட்ட பகவத் ராமானுஜரை சேவிக்கிறேன் என்று திருக்குறுகை பிரான் பிள்ளான் அருளிச் செய்ததாக கத்தியத்தை நாம் அனுசந்திக்கக்கூடிய கால விசேஷத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் பெரியோர்கள் ஆரம்பிப்பது வழக்கம். சரணாகதி கத்தியம் என்பது பெரிய கத்தியம். அந்த சரணாகதி கத்தியத்தில் தான் உயர்ந்ததான பகவானுடைய திவ்ய சரணாரவிந்தங்களில் நாம் சரணாகதி அடையக்கூடியதான வழிமுறை காண்பிக்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சதாச்சாரனை அடைந்து நீங்கள் இதனுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் நன்கு தெரிந்து தெளிந்து கொள்ள வேண்டும். பகவத் ராமானுஜருடையதான சம்பிரதாயத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய நாம் இந்த ஒரு பிறவியை பெற்று இனியும் இந்த பிறவியை நாம் ஒருபொழுதும் வீணாக்கி விடவே கூடாது. அடியன் மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன். இந்த உபன்யாசத்தை கேட்பதோ அல்லது அடியனை பாராட்டுவதோ இங்கே நோக்கம் இல்லை. ராமானுஜருடைய சம்பிரதாயத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டியதான ஒரே காரியம் என்ன தெரியுமா? அவர் காட்டிய வழியில் சரணாகதி செய்து கொள்வதுதான். அப்பொழுது தான் பிறந்த பயனை நம்மால் அடைய முடியும். இல்லை என்றால் இந்த பிறவி வீண். மறுபடியும் இனி இந்த பிறவியில் இருந்து நாம் எப்பொழுது மீளப் போகிறோமோ என்பது தெரியவே தெரியாது. அதை வலியுறுத்தி அடிய மறுபடியும் சொல்வதற்கு காரணம் என்ன? காரை கருணை ராமானுஜருடைய அவதாரத்தின் நோக்கத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் அவரை குறித்து விழாக்கள் எடுத்துக் கொண்டிருப்பது, வருபவர்களுக்கெல்லாம் விருதுகளை கொடுத்துக் கொண்டிருப்பது, நம்மை நாமே பாராட்டிக் கொள்வது, இதையெல்லாம் நாம் ராமானுஜருடைய சம்பிரதாயத்தில் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தேவை நாம் நம்முடைய ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆத்மா இனியும் வீணாகாமல் நாம் அதனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் சரணாகதி கத்தியத்தில் ராமானுஜர் தனக்கும் எம்பெருமானுக்கும் நடைபெற்றதான அந்த உரையாடலை தொகுத்து வைத்தார். லக்ஷ்மிபதே யதிபதேஷ்ச தயைகதாம்னஹா என்பதாக தனக்கும் அந்த பெருமானுக்கும் நடைபெற்றதான ஒரு விசேஷமான உரையாடலை நன்கு தெள்ளத் தெளிவாக்கி காண்பித்தார். அடுத்தது ஸ்ரீரங்க கத்தியம். அந்த ஸ்ரீரங்க கத்தியம் என்பது பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்க கஷேத்திரத்துடைய மண்டபங்கள், பிராகாரங்கள், கோபுரங்கள், வாபி கோப தடாகங்கள், உத்தமமான பொன்னியாராம் அந்த காவிரி மாநதியினுடையதான பெருமைகள் என்று இவை அனைத்தையும் வர்ணிக்கக்கூடியது. எப்படி விரஜா நதியினால் சூழப்பட்டதான வைகுண்டலோகம் விளங்குகிறதோ அதுபோன்று தான் பொன்னியாராம் இந்த காவிரியினாலே இருபுறமும் அழகாக சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரம் விளங்குகிறது. எனவேதான் இதற்கு பூலோக வைகுண்டம் என்பதாக பெயர். ஆகையால் தான் ரங்கநாதன் அந்த வைகுண்டத்திற்கு வரும் வரையிலும் பூலோக வைகுண்ட கஷேத்திரத்தில் நீர் பரமசுகமாக இங்கே வசிக்க வேண்டியது என்று நியமனம் தந்தருளினான் என்பதை பார்த்தோம் அல்லவா? அந்த வைகுண்ட கஷேத்திரத்துடைய வர்ணனை எப்படி இருக்கும்? பூலோக வைகுண்ட கஷேத்திரத்தினுடையதான அழகு எப்படி இருக்கும் என்பதை நாம் ஸ்ரீரங்க கத்தியத்திலும் வைகுண்ட கத்தியத்திலும் நன்கு அனுபவிக்கலாம். ஸ்வாதீன த்ரிவித சேதனாச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதம் கிளேச கர்மாத்யசேஷ தோஷ அசம்ஸ்பிருஷ்டம் ஸ்வாபாவிக அனவதிக அதிசய ஞானபல ஈஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌஷீல்ய வாத்சல்யமார்தவார்ஜவ சௌஹார்த சாம்ய காருண்ய மாதுர்ய காம்பீர்ய ஔதார்ய சாதுர்ய ஸ்தைர்ய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஞதாத்ய சங்கேய கல்யாண குணகணௌக மகார்ணவம் பரபிரம்மபூதம் புருஷோத்தமம் ஸ்ரீரங்கசாயினோ அஸ்மத் ஸ்வாமினோ பிரபுத்த நித்ய நியாம்ய நித்யதாஸ்யைகரசாத்மஸ்வபாவோஹம் ததேகானுபவः ததேகப்ரியः பரிபூர்ணம் பகவந்தம் விஷததமானுபவேன நிரந்தரமனுபூய ததனுபவஜனித அனவதிகாதிசய பிரீதிகாரித அசேஷ அவஸ்தோச்சித அசேஷ சேஷதைகரதிரூபநித்ய கிங்கரோ பவானி. அத்தியாச்சரியமான அந்த ரங்கநாதன் தினத்தரையும் திருமகளை விடாதவன். லக்ஷ்மியாசக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய லக்ஷ்மியாசக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபினா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தேஸ்வபித கீயதே என்பதாக அந்த கருணா ரூபிணியான பிராட்டியுடன் கூடியவனாக நித்தஸ்ரீ நித்தமங்கலமாக எந்த ஒரு பரம்பொருள் இரண்டு ஆற்றுக்கு நடுவிலே அந்த திருக்காவேரி மத்தியத்தில் சேவை சாதிக்கிறதோ அப்பேற்பட்டதான் அந்த எம்பெருமானுக்கு நான் எப்பொழுதும் நித்திய கைங்கரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அசேஷ அவஸ்தா உச்சித அசேஷ சேஷதைகரதி ரூப அசேஷ அவஸ்தோச்சித எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் எல்லா சமயங்களிலும் அந்த பெருமானுக்கு நித்தஸ்ரீ நித்தியமங்கலமாக நான் கைங்கரியங்களை எல்லாம் செய்து மகிழ வேண்டும் என்பதாக
ரங்கநாதன் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாசோ என்ற அருளி செய்ததுடைய அனுபவ பரிவாகமாக அந்த அனுபவத்திற்கு போக்குவீடாக எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார் ஸ்ரீரங்க கத்தியம் என்னும் கத்தியத்தில். அதுபோன்று தான் வைகுண்ட கத்தியத்திலும் ஆரம்பிக்கப் போகிறார். பிரபோ தவானுபூதி சம்பூதி பிரீதிகாரித தாஸ்யதாம் தேஹிமே கிருபயாநாத நஜானே கதிமன்யதா கதிரன்யதா. ஹே பிரபோ தேவதேவா ரங்கநாதா, நீ எப்பொழுதும் திருவுள்ளம் முகக்கும்படியாக உன்னுடையதான திருமுகக் குறிப்பில் அறிந்து நீ மிகவும் அகழ்ந்து போற்றும்படியான ஒரு கைங்கரியத்தை எனக்கு தந்தரள வேண்டும். அந்த கைங்கரியம் பகவத் கைங்கரியம் என்பது அனுபவித்தால், அது செய்து அனுபவித்தால் தான் நமக்கு புரியும். அப்படி செய்யும் பொழுது அதற்குரியதான யோக்கியதையை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அடியன் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் இது. நாம் கைங்கரியம் செய்வதற்கு மட்டும் ஆசை கொண்டால் போராது. அந்த கைங்கரியத்தை நாம் அடைவதற்கு செய்வதற்கு ஏற்றாற் போல நாம் நம்மை தகுதி படைத்தவர்களாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த யோக்கியதையை நாம் சம்பாதிக்க வேண்டும். சர்வாவஸ்தோச்சித் அசேஷ சேஷதைகரதிஸ்தவ பவேயம் புண்டரீகாட்ச தொமேவையும் குருஷ்வமாம். ஹே பிரபோ ரங்கநாதா, எந்த நிலையிலும் எப்பொழுதும் நான் உனக்கு இடைவிடாது நீ மகிழும்படியான உன்னுடைய திருவுள்ளத்தை அறிந்து செய்யக்கூடிய கைங்கரியத்தை தர வேண்டும். இது தவிர எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனிடத்தில் நாம் எதை பிரார்த்திப்பது? அப்படி மற்றவற்றை தான் பிரார்த்தித்தோமேனால் அந்த பிரார்த்தனை எல்லாம் நமக்கு நிரந்தரமாக நினைக்கப் போகிறதா என்ன? ஸ்ரீரங்க கத்தியத்தில் பகவத் ராமானுஜர் அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தின் மகிமையை வர்ணிக்கிறார். ஸ்ரீ ரங்கநாதனுடைய வைபவாதிசயங்களை வர்ணிக்கிறார். அந்த ஸ்ரீ ரங்கநாதனுக்கு, ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருடன் கூடியவரான ஸ்ரீ ரங்கநாதனுக்கு நாம் எப்பொழுதும் மகிழ்ந்து செய்ய வேண்டிய அந்த கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார். நாமும் பகவத் ராமானுஜரை காட்டிய வழியில் சரணாகதி செய்து கொண்டு இந்த ஆத்மாவை அவன் திருவடிகளில் சமர்ப்பித்து அதுபோன்றே உயர்ந்ததான கைங்கரியத்தையும் நாம் பிரார்த்திக்க வேண்டும். அன்பர்களே, ஜனவரி 31